பார்த்தீங்களா? அந்த வார்த்தை கெட்ட வார்த்தை இல்லையா? அன்னைக்கு நண்பர்கள் சும்மா இருந்தீங்களா? எல்லாரும் பார்க்குறாங்கல்ல. 3 நாட்கள் என்னைய கிட்டத்தட்ட 300, 500 பேர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க நண்பர்களே. பெண்கள் ஃபோன் பண்ணாங்க நிறைய பேர். பத்திரமா இருங்க அப்படின்னாங்க. ஐயா என்னை பற்றி நீங்கள் சொல்லணும்னா என்னுடைய படங்களை பார்த்து சொல்லணும். என்னை பற்றி சொல்லணும்னா வெற்றிமாறன் இன்னைக்கு அழைச்சிருக்கான்ல, அவன்கிட்ட கேளுங்க. என்னை பற்றி உங்களுக்கு தெரியணும்னா என் தந்தை போல் ஒருத்தர் உட்கார்ந்துருக்கார் பாருங்க, அவர்கிட்ட கேளுங்க. நீங்கள் நேராக வந்து என்கிட்ட ஃபோன் பண்ணி திட்டலாம், பேசலாம். எவ்வளவு 3 நாட்கள் எல்லா தொலைக்காட்சியில் நான் தான் இருந்தேன். என் படங்கள் நல்ல படங்கள் இல்லையா? என் படங்களில் சமூக கருத்து சொல்லலையா? என் படங்கள் பேரன்பு இல்லையா? நான் வந்து உடனே ஒரு பெரிய ஒரு ஆக்டர்கிட்ட போய் கதை சொல்லி நான் பெருசாக வின் பண்ண நினைக்கலையா? நான் கமல் சார்கிட்ட போயிட்டு திரும்பி வந்துட்டேன். ரஜினி சாருக்கு எனக்கு சொல்ல வாய்ப்பு கிடைச்சிது, நான் சொல்லாமல் வந்துட்டேன். படங்களை நேசிப்பவன் இல்லையா? படங்களையும் மனிதர்களையும் மனித இனங்களையும் பிராணிகளையும் இயற்கையும் நேசிப்பவன் ஐயா நான். எனக்கு நீங்கள் சொல்கிறீங்க வந்து ஆபாசமாக எடுக்கிறேன்னு சொல்லிட்டு. பிசாசு 2ல என் குழந்தை ஆண்ட்ரியா அவட்ட கதை சொன்னேன். அதில் ஒரு தாய்க்குள்ள பேய். அப்போ சொன்ன அந்த பேய் நிறைய விரசமாக இருக்கிறான், அதுக்கு வந்து நிறையா நிர்வாண காட்சிகள் தேவைம்மா, நடிக்க முடியுமான்னு கேட்டேன். அவன் அந்த கதையை கேட்டு சொன்னான், நடிக்கிறேன் ஏன்னா. நான் என்ன பண்ணேன் அதுக்கு?